My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical round 2 counseling கோட link வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. So நீங்க இன்னைக்கு உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க round 1 counselingல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் சரி, இப்பதான் நான் புதுசா வந்து round 2ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். So சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் ஆகும். So click here for online counseling of paramedical degree courses 2025-26 session அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ இதுல click here for login அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ உங்களோட லாகின் ஐடி கொடுக்கணும் இந்த இடத்துல, இல்லனா மெயில் ஐடி கொடுங்க. அதுவும் தெரியலனா அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. பாஸ்வேர்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இதுல போடணும். சோ முதல் முறையாக உள்நுழைவு செய்யும் போது உங்கள் கடவு சொல்லை மீட்டமைக்கவும், அதாவது பாஸ்வேர்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரீசெட் பண்ணணும். சோ நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம இதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஓடிபி வரும். சோ நீங்க உங்களோட மொபைல் நம்பர் போட்ட ஒரு ஓடிபி வரும். ஓடிபி நீங்க அதுல என்டர் பண்ணோம்னா நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கன்னு கேட்கும். நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். சோ பாஸ்வேர்ட்ல ஒரு கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பா இருக்கணும், ஒரு சிம்பிள் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிட்டு இப்போ இதுல உங்களோட லாகின் ஐடியையும் உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்க போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சோ இப்போ நம்ம வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போயாச்சு. சோ இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். பட் ரெஜிஸ்ட்ரேஷனோட இந்த பேஜ் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்குது இல்லையா, இது கிரீன் கலர்ல மாறணும். சோ இந்த சைட்ல இருக்கக்கூடிய உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கரெக்டா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ பேமெண்ட் கேட்கும் அப்படின்னா இதுல வந்து கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல்ரெடி நீங்க பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இதுல பேமெண்ட் கேட்காது. செகண்ட் ரவுண்டுக்கு புதுசா வரவங்களுக்கு இதுல என்ன செய்யும் அப்படின்னா பேமெண்ட் கேட்கும். சோ இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. சோ எந்த பேங்க்ல நீங்க பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி பே அப்படிங்கறத கொடுங்க. பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்க யூபிஐல போய் கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பேமெண்டோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 250 rupees. சோ நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி பேமெண்ட் சக்சஸ்னு வரும். சோ மறுபடியும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு போங்க. ஹோம் பேஜ் போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கிரீன் கலர்ல மாறிடும். சோ இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா 7ஆம் தேதி நமக்கு என்ன செஞ்சிடும் ஓபன் ஆயிடும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படிதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனல்ல நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.